5:38க்கெலாம் காலங்காத்தால எழுந்திருச்சு, அவ்வளோ காலங்காத்தால எழுந்திரிச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்காதீங்கங்க. காலங்காத்தால தலை குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்ருந்தேன். முருகனை கும்பிடலான்னு சொல்லிட்டு முருகனை கும்பிட்டேன். அது வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆனில் இருக்கிறனால உங்களுக்கு லெஃப்ட்டில் விளக்கு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி தான் ஆப்போசிட் சைடு காட்டும் டைரெக்ஷன். ஸோ காலையிலே வந்து டீ இல்லை, அது ஆக்சுவலி தண்ணி தான், சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி நேற்று நைட்டு ஆக்சுவலி நான் பாத்திரம் கழுவாமல் படுத்துட்டேன். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் சீக்கிரமாக. ஸோ பாத்திரத்தை கழுவிட்டு தான் இன்றைக்கி சமைக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி டே வந்து இப்படிலாம் போகும் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கற்றும் கொடுக்குது இந்த வாழ்க்கை. அப்படி தாங்க இன்றைக்கி எனக்கும் போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கேமராவை நான் வந்து இந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தேன். பட் இது ஷார்ட் விளாக்காக இல்லாமல் லாங் விளாக்காக போச்சு. சரி, எனிவே என்னோடய விளாக் விரும்பி கேட்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக இந்த விளாக் ஓகே. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா டைமிங் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சமைக்கிறது டைமிங்கும் காட்டுறேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் சமைக்க 8 மணி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணேன். 8 மணிக்கு சமைக்க ஆரம்பித்து என்ன பண்ணேன் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கடையில், இது வந்து ஈரோட்டு ஸ்டைலில் பீக்கங்காய் கடையில் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். ஒன்ஸ் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் மறக்காமல். இந்த ரெசிபிக்கை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்டாதீங்க. நம்மளோட சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான். பட் இந்த மாதிரி ஈரோட்டு ஸ்டைலில் பீக்கங்காய் கடையில் எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸில் நிறைய பேர் வீடியோஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக தான் விதவிதமாக கேமரா ஆங்கிள் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவாவது வியூஸ் கொடுங்க, அப்படியே மக்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்காக தான் இதில் ஒரு சில விஷயங்களை நான் பேசுவேன். இன்றைக்கி கொஞ்ச நாளாகவே நான் வந்து இந்த தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே பயங்கர மூட் அவுட்டில் தான் இருக்கேன். ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வந்து என்னால் நார்மலான ஒரு இதுக்கு வர முடியலை. சொல்லுவாங்க போக போக வாழ்க்கை புளிச்சிரும்னு, அந்த மாதிரி புளிச்சு நான் பேசலை. வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பார்வையா இல்லை அவங்களோட வயிற்றுச்சலான்னு தெரில, நம்மளை வாழவே விட மாட்டேங்கின்ற மாதிரி நம்மளோட மூடெல்லாம் வந்து அப்செட் பண்ணுது, பயங்கரமாக அப்செட்டுக்குள்ளே ஆக்குது. என்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்து அவங்ககிட்டலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேச முடியலை. முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் இப்போ மாற்றமாக இருக்குது. எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கேன்னு. ஸோ அப்படி யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட எப்போ போல் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் வருத்தப்பட வேணாம். என்னோடய மனசுக்குள்ளேயும் சரி லைஃபுக்குள்ளேயும் சரி நிறையா மனஸ்தாபங்களும் கசப்புகளும் போயிட்டுருக்கிறதுனால என்னால் ஃப்ரீயாக யார்கிட்டையும் பேச முடியல. ஸோ மன்னிச்சிடுங்க மக்களே. உங்களுக்காகவே நான் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி ரசிகர்களின் ரசிகை நாங்கள். உங்களுக்காகவே தான் நாங்கள் வீடியோ பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. ஸோ நாளைக்கு அவரோட பர்த்டே. ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த டேயில் வந்து நான் ரொம்ப கனவாக இருந்தேன், ஆசையாக இருந்தேன். அப்படி கொண்டாடலாம் இப்படி கொண்டாடலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். பட் இன்றைக்கி அவரோட பர்த்டே இன்றைக்கி தான் நான் போஸ்ட்டு போடுறேன். நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. எப்போவுமே நான் நினச்சது எதுவுமே நடக்காது. இதோ இந்த பானை மாதிரி தான் வலிக்கிட்டு போயிடும். அது என்னவோ தெரியல, நான் ஆசைப்படுறது நான் நினைக்கிறது நடக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ ஆசைப்படுறது எல்லாமே உனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவார். அது அப்படி இல்லை, உண்மையாகவே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நான் ரொம்ப விரும்பி ஒரு பிளான் பண்ணிட்டேன், மைண்டில் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அதை இமேஜ் பண்ணி கற்பனை பண்ணி பார்த்துட்டேன்னா அது கண்டிப்பாக ஃப்ளாப் தான். அந்த மாதிரி தான் அவரோட பர்த்டே இன்றைக்கி எனக்கு ஃப்ளாப்பாக தான் முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயமும் நடக்கலை. ஆக்சுவலி 12 o'clock ஆசையாக அவருக்கு ஒரு கேக் கட் பண்ணுவேன். கேவலமான ஒரு டிவிக்கு அவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசலை. ஸோ அந்த ஒரு சின்ன இஷ்யூஸால் 12 o'clock ஆசையாக அவருக்கு கேக் கட் பண்ணுவேன். அது பண்ணலை. அதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணலை. ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஸோ சரி போ விடு அப்படின்னு விட்டுட்டேன். என்ன பண்ணுறது, எப்போவுமே யார்கிட்டையுமே வந்து அன்பும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம திணிக்கக்கூடாது. ஓவரால் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நாம் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கணும், அதான் நல்லது. சில உறவுகளுமே என்கிட்ட அப்படி தான் இருக்கிறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசுகிறாங்க. ஸோ அவாய்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சு தான் விலகிட்டேன். 8:42க்கெல்லாம் வந்து சமைச்சு முடித்து அவருக்கு கொடுத்துட்டேன். இந்த டேயில் வந்து அவர் நல்லா தான் இருந்தார். ஆக்சுவலி இன்றைக்கி பர்த்டே, நேற்று அவர் நல்லா தான் இருந்தார். ஆனால் கொஞ்சம் மூட் அப்செட்டாகவே தான் இருக்கும். 2 பேருமே ஆக்சுவலி இருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. பட்டு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் நாங்கள் 2 பேருமே ஆல்ரெடி அப்செட்டு தான். அது வேறு விஷயம். ஸோ ஒரு சில வருத்தங்களுக்காக ஒரு சில கவலைகளுக்காக நாம் வருத்திக்கிட்டே 24 hours இருக்க முடியாது இல்லையா? ஸோ நான் அந்த கேரக்டருக்குள்ளே எப்போவுமே இருக்க மாட்டேன். எப்படின்னா
அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து நான் என்ன பண்ணிப்பேன், ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அப்படி பண்ணதுனால தான் என் லைஃப்பில் நடந்த எத்தனையோ இன்சிடெண்ட்டை நான் வந்து கடந்து வந்ததுக்கு காரணமே கடவுளோட அந்த பெரிய சப்போர்ட்டு தான். அதே போல் எனக்கு ஒரு எரைஸ் கொடுத்துட்டார் போல இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்காத ஒரு எரேசர் எனக்கு கொடுத்துருக்காரு. என்ன நடந்தாலும் அதை மறந்துடுவேன், மன்னிச்சிருவேன்றதை விட மறந்துடுவேன், அதான் உண்மை. அப்புறமேட்டு அதை ஞாபகத்துக்கு வரும்போது இவங்க இதை செஞ்சாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுமே தவிர பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படியே அப்பவும் கூட அந்த செகண்டே அதை விட்டுடுவேன், மறந்துடுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10:30க்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரோட பர்த்டேக்காக நான் சில கனவுகள் கற்பனைகள்லாம் பண்ணேன். எதுவுமே நடக்கலை. அப்படியே அது எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் நம்ம இருந்தால் பார்க்கலாம். என்னென்னா அன்னைக்கு இருக்கிற லைஃப் வந்து நாளைக்கு நிரந்தரம் இல்லை. நைட்டு தூங்கினோன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சு இருக்கமா இல்லையான்றதே கன்ஃபார்மாக இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அடுத்த வருஷம்லாம் நம்ம இருந்தால் பார்ப்போம். இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணுவோம். வித் மை சன்னோட பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. என்னோடய மகனும் வரணும், எங்களுக்குன்னு இறைவன் ஒரு குழந்தையும் கொடுக்கணும். இதுதான் எங்களோட ஆசை. ஈவினிங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அம்மா புதுசாக அத்தை வந்திருந்தாங்க. அவங்களும் இவங்க தான் ஹவுஸ் ஓனர் அம்மாவும் வந்திருந்தாங்க. எப்போவுமே வரமாட்டாங்க, திடீர்னு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அவங்க காஃபி வச்சு குடிச்சிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன்.